நாமக்கல் மாவட்டமானது 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழ் அறிஞர் கழக தலைவர், மறைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழினத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த நாமக்கல் வருவாய் மாவட்டம் போற்றி வைக்கப்பட்டது. பல்வேறு தொழில் முனைவோர் இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நாமக்கல் மாவட்டத்திற்கென ஒரு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று, இந்த மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு 6/3/2024ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்றும், சேலம் மாவட்டத்திலிருந்து பிரித்து இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படும் என்பதற்கான அரசு ஆணையை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள், எதிர்காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்பட்டால் அதனுடைய சேவைகள், அதனுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு அமையும் என்பதை எல்லாம் ஆராய்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத ரிசர்வ் வங்கியானது கொள்கை அளவில் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கு தங்களுடைய ஒப்புதலை கொள்கை அளவிலே அனுமதித்து அதற்கான ஆணையையும் வழங்கியிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் 746 இணைப்பு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் 24வது மத்திய கூட்டுறவு வங்கி. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 33 வருடத்திற்கு பிறகு நாட்டிலே அமைய இருக்கிற ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி நமது வங்கியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் 7 ஆண்டுக்கு பிறகு அமைய இருக்கின்ற ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு. இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நமது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை வருகின்ற 14ஆம் தேதி காலை 10:30 மணி அளவிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் சென்னையிலே இருந்து காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கேயும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி வளாகத்தில் கூட்டுறவுத்துறை மற்றும் நபார்டு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையிலும் இங்கும் உறுப்பு சங்கங்களிலிருந்து வருகின்ற அனைத்து பணியாளர்கள், உறுப்பினர்கள் முன்னிலையில் அந்த விழாவானது 14ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே இங்கு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வர்த்தகர்கள், அதே போன்று பல்வேறு தொழிலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் இந்த வங்கியை துவங்குவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நபார்டு மற்றும் ரிசர்வ் வங்கி உட்பட அனைத்து துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.